வணக்கம். அ இன்னைக்கு வந்து இந்த வெயில் காலத்துலயும் கட்டிங்ஸ் போட்டு நம்ம செடிகள வளர்க்க முடியுமா? அப்படின்னு பார்க்கலான்னு கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்தேன். அது நல்லாவே வந்திருக்கு. அ என்னன்னா நான் கொ ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தூதுவளைய பறிச்சுட்டு வந்திருந்தேன். இலைகள எல்லாம் கட் பண்ணிட்டு, அந்த குச்சிகள என்ன பண்ணலாம் நட்டு வைக்கலாம் அப்படின்ட்டு ஏற்கனவே போட்டிருந்த மண்கலவை போட்டிருந்த க்ரோ பேக்ல மண்கலவை இன்னும் சிறப்பா இது பண்ண மாட்டேன். இலைகள் மக்குன இலைகள் போட்டு அதுக்கு மேல தோட்டத்து மண் போடுவேன். வேற எதுவுமே போட மாட்டேன். ஆ இந்த கட்டிங்ஸ கற்றாழையில நனைச்சிட்டு, அதில அப்படி குத்தி தான் வச்சேன். அவ்வளோ அழகா வேர் விட்டு இது ஒரு சின்ன குச்சி தான் பாருங்க. எவ்வளோ அழகா வேர் வந்திருக்கு அப்படின்ட்டு. சூப்பராவே வந்திருக்கு வேரு. அதே மாரி ஒரு குச்சி கூட வீணா போகல. எல்லா குச்சியுமே அதோட அந்த செடியில இருந்த நுனி குச்சி கூட நல்லா வளர்ந்து இந்த அடிக்குச்சி வளர்ந்தத விட இந்த நுனியில இருக்க குச்சி வந்து நல்லாவே தழைஞ்சு பெரிய செடியாவே ஆயிருக்குது. அ இப்போ இந்த வெயில்ல கூட நல்லா கட்டிங்ஸ வந்து வளர்க்க முடியும் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு சரியான ஒரு சூழல நம்ம ஏற்படுத்தி குடுத்தோம் அப்படின்னா, அ வந்து எல்லாமே நல்லாவே வளர்ந்து வரும் அப்படின்னு நெனைக்கிறேன். ஆ இ கற்றாழையில மட்டும் தான் நான் நனைச்சிட்டு இது பண்ணேன். இது பாருங்க அடிக்குச்சி ஒண்ணு, இது ஒரு அடிக்குச்சி. இது வந்து நுனியில உள்ளது. இது எவ்வளோ தூரம் வளர்ந்து பக்கத்து தொட்டிய போய் ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க. ஆ இதெல்லாம் இப்ப நான் வேற இடத்துல எடுத்து வைக்கணும் இதெல்லாமே. அ நல்லாவே தழைஞ்சு ஒரு குச்சி கூட வீணாவே போகாம எல்லாமே நல்லா தழைஞ்சு வந்துருச்சு. அடுத்ததா ஒண்ணு வந்து நான் கட்டிங்ஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். நான் ட்ரை பண்ணல. தோட்டத்த பார்த்துட்டே இருக்கப்போ, லெமன் ஒயின்ங்கிற அந்த பழச்செடி வந்து கொஞ்சம் உடைஞ்சு கீழ விழுந்துருச்சு. அப்புறம் அத எடுத்துட்டு வந்து ஒரு க்ரோ பேக்ல நான் வந்து இதே மாரி கற்றாழையில நனைச்சிட்டு, அத வந்து குத்தி வச்சேன். ஆ அதுவும் நல்லாவே தழைஞ்சு வந்துருச்சு. அந்த செடிய நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். அ நல்லா அது வந்து கற்றாழை வகைய சார்ந்தது. அந்த லெமன் ஒயின் அப்படிங்கிறதுனால, அது நல்லாவே வளர்ந்து வந்துருச்சு. இதுதான் அந்த லெமன் ஒயின் செடி. நெறைய காய்கள் காய்ச்சிட்டே இருக்க வச்சதுலேருந்தே. ஆனா புளிப்பு சுவையா இருக்கும் இது. ம் இதோட இலை ஒரு குச்சி வந்து என்னாச்சு அப்படின்னா, எப்படியோ உடைஞ்சு விழுந்துருச்சு கீழ. சரி அத நான் எடுத்து அத இன்னொரு க்ரோ பேக்ல வைக்கலாம் அப்படின்னுட்டு, இந்த இடத்துல தான் அது உடைஞ்சு விழுந்தது. இதுவுமே நல்லாவே வளர்ந்து வந்திருக்கு பாருங்க. இது கற்றாழை வகைய சார்ந்ததுங்கிறதுனால, இது டக்குனு இதுவுமே வளர்ந்து வந்துருச்சு. இதுக்கும் தண்ணி மட்டும் தான் குடுப்பேன். எப்பயாவது தான் மக்குன குப்பை குடுப்பேன். வேற ஒண்ணுமே குடுத்ததில்ல. நல்லாவே வளர்ந்து வரும். கொஞ்சம் புளிப்பு சுவையா இருக்கும் இந்த பழம் வந்து. இந்த கட்டிங்ஸ என்ன பண்ணேன், கற்றாழையில சும்மா அப்படி நனைச்சிட்டு, அந்த க்ரோ பேக்ல நான் போய் குத்தி வச்சிருந்தேன். ஒரு இலை கூட வாடி கீழ விழுகல. அப்படியே தழைஞ்சு வந்துச்சு. ஏன்னா, இது கற்றாழை வகைய சார்ந்ததுங்கிறதுனால வந்திருக்கலாம் அப்படின்னு நான் நெனச்சுட்டேன். அங்கே பாருங்க, சின்ன குச்சி தான் அது. அழகா வந்து 3 காய் காய்ச்சிருக்கு அதுல. நல்லாவே ஒரு இலை கூட கீழ உதிர்ந்து விழுகாம, அப்படியே தழைஞ்சே வந்துடுச்சு. இது வந்து வச்சு 1 மாசம் ஆகப்போது. நல்லா தழைஞ்சு வந்துருச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு அ ஒ செடியையும் நான் கட்டிங்ஸ்ல வளர்க்கலான்னு பார்த்தேன். அது என்ன அப்படின்னா, கொடிவேலி அப்படிங்கிற ஒரு மூலிகைய தான் நான் வந்து கட்டிங்ஸ்ல வளர்க்கலான்னு பார்த்தேன். அதுவுமே நல்லா வளர்ந்து வந்துச்சு. அது எப்படின்னா, அது 3 குச்சியா கட் பண்ணிட்டு, அத வந்து கற்றாழையில நனைச்சிட்டு, அந்த க்ரோ பேக்ல தான் நான் வச்சேன். நான் கொஞ்சம் லேட்டா, ஆனா நல்லாவே வளர்ந்து வந்திருக்கு. இது நெறைய மருத்துவ குணங்கள் உள்ளது. எதுக்காக பயன்படுது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனா கொடிவேலி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீட்ல இருந்து நான் வாங்கிட்டு வந்து இந்த க்ரோ பேக்ல வச்சேன். அழகாவே தழைஞ்சு வந்துச்சு. ஆனா கொஞ்சம் லேட்டாவே தழைஞ்சு வந்துச்சு. இந்த லெமன் ஒயின் வந்து அ கட்டிங்ஸ்ல வளருது. விதைகள்ல வளருமா அப்படின்னு பார்க்குறதுக்காக அந்த பழங்கள சாப்பிட்டுட்டு, அந்த விதைய ஒரு க்ரோ பேக்ல நான் ஊனியிருந்தேன். அதையும் பார்த்தா அவ்வளோ அழகா அந்த விதைகள் வந்து முளைச்சு வந்துச்சு. அந்த செடிய நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். நல்லாவே அது விதையிலயுமே வருது. விதையிலயும் வருது, அ கட்டிங்ஸ்லயும் வளருது அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அ இப்போ வந்து அந்த செடிய நான் பாருங்க, எவ்வளோ அழகா அது வளர்ந்து வந்திருக்குன்னு. இந்த லெமன் ஒயின் செடியில வந்து கொஞ்சம் முட்கள் இருக்கும். லைட்டா சின்னதா நல்லா குத்தாது. லைட்டா தான் ஒரு மாரியா இருக்கும். இதுதான் அந்த லெமன் ஒயின் விதையில முளைச்ச செடி. அழகா முளைச்சு வந்திருக்கு. நான் கூட இது சப்போட்டா ஆவா இருக்குமோ அப்படின்னு நினைச்சேன்.
அப்புறமா பார்த்தா அது நல்லா வளர்ந்து வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது அது லெமன் ஒயின். இந்த தொட்டியில் நான் அதோட விதையை ஊனி வச்சுருந்தேன். அழகாக முளைச்சி வந்திருக்கு. பார்ப்போம். இந்த செடியை ரொம்ப எளிமையாக நம்ம கட்டிங்ஸ் போட்டு வளர்க்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். நன்றி.